ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வைல்டு பீட்டா ப்ரீடிங் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இது என்னோட வைல்டு பீட்டா ஸ்ப்ளெண்டன்ஸ். இதை தான் இன்றைக்கி ப்ரீடிங் விட போகிறோம். வாங்க ப்ரீடிங் எப்படி விடலான்னு பார்க்கலாம். இதுதான் பீட்டா ஸ்ப்ளெண்டன்ஸ். நான் வாங்கின ஃபஸ்ட்டு வைல்டு பீட்டா இதுதான். இது கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ் கூட. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது ஃபீமேலை பார்த்தோன்னே எந்த அளவுக்கு அக்ரெஷன் காட்டுதுன்னு சொல்லி. ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணதுக்கு தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் காட்டுவான். அதான் இவனோட ஸ்பெஷாலிட்டியே. வாங்க இவனை ப்ரீடிங் செட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ப்ரீடிங் பண்ண போகிற டேங்க்கு. இதை நான் 2 நாளுக்கு முன்னாடி தண்ணியை கண்டிஷன் பண்ணி கல்லுப்பு, ஆல்மண்ட் லீஃபு எல்லாமே போட்டு 2 நாளாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம இந்த டேங்க்கில் தான் ப்ரீடிங் செட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு கிளியராக நல்ல கண்டிஷனாக இருக்குன்னு சொல்லி. இதில் தான் நம்ம ஃபீமேலையும் மேலே ரிலீஸ் பண்ண போகிறோம். நம்ம மேல் இருக்கிற அவசரத்தை பார்த்தா இந்த சின்ன கண்ணாடி டேங்க்லேயே ப்ரீடிங் ஆயிடுவோம் போல். ஸோ நம்ம அவனை ரொம்ப வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். அவனை சீக்கிரமாக அந்த பெரிய ப்ரீடிங் டேங்குக்கு மாற்றிடலாம். மேல் பபுள் நெஸ்ட் கட்டினோம்னா அது கலையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி பேப்பரையும் நம்ம ஒட்டி வச்சுருவோம். அப்போ தான் பபுள் நெஸ்ட் கலையாமல் இருக்கும். நம்ம இப்போ இந்த டேங்க்கில் நம்மளோட மேலே ரிலீஸ் பண்ணிடலாம். மேலே ரிலீஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஃபீமேலாக தான் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் பாதியாக கட் பண்ணி அதில் தண்ணியை ஊற்றி நம்ம அதை இந்த டேங்குக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த டேங்கில் தான் இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு நம்ம ஃபீமேல் விட போகிறோம். ஃபைனலாக நம்மளோட பீட்டா ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் டேங்க் செட்டப் ரெடி ஆகிருச்சு. நம்ம இதில் ஆல்மண்ட் லீஃப் போட்டிருக்கோம், ஃபீமேல் விடுறதுக்கு பாட்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம், பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்கு பேப்பரும் போட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ரீடிங் செட்டப் ரெடி ஆகிருச்சு. இனிமேல் நம்ம இந்த பாட்டிலில் ஃபீமேல் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணோம். அது ஒன்று தான் பேலன்ஸு. இப்போ நம்ம ஃபீமேலே மேலே ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த ஃபீமேல் என்கிட்ட ரொம்ப ஆட்டம் காட்டுச்சு. கடைசியில் ஃபீமேலை பிடிச்சி பாட்டிலுக்குள்ளேயும் போட்டாச்சு. இனிமேல் நாம் இந்த டேங்கை ஒரு 2 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வைக்கணும். ஃபுட்டு போடுறதுக்கு மட்டும் காலையில் ஒருக்கா, ஈவினிங் ஒருக்கா இந்த டேங்கை திறந்து ஃபுட்டு போட்டுக்கலாம். மற்றபடி இந்த டேங்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்கை பாதிக்கும். ஸோ பாய் கைஸ், இதோட அப்டேட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.